இப்போ என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அன்பாலிஷ்டு சுகர். இது வந்து கன்சாரி சுகர் அப்படின்ட்டு சொல்லலாம். இது மற்ற ஜீனிக்கும் இந்த ஜீனிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது வந்து பனங்கற்கண்டு ஃபார்மேட்டில் இதை வந்து செஞ்சுருப்பாங்க. இப்போது நாட்டு சக்கரை மாதிரினா அதில் மொலாசஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ஜீனியில் வந்து மொலாசஸ் வந்து கம்மியாக இருக்கும். பனங்கற்கண்டு ஃபார்மேட்டில் வந்து மொலாசஸ் தனியாக, சுகர் தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. இது வந்து சுத்தமாக வந்து கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கிற சுகர் இருக்கும். இந்த சுகர் வந்து நாட்டு சக்கரை வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப திக்காக தெரியும். நம்ம லெமன் ஜூஸில் அதுக்கப்புறமா அந்த குலோப் ஜாமுன் அதெல்லாம் நம்ம அந்த இதில் பண்ண முடியாது. பட் இந்த சுகர் வந்து நம்ம அந்த மாதிரியான ஸ்வீட் வெரைட்டிஸ்க்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அன்பாலிஷ்டு சுகர் இந்த சுகர் நாங்கள் யூஸ் பண்ணி நாங்கள் நன்னாரி சர்பத் வந்து செய்வோம். நன்னாரி வேரை வந்து காய்ச்சி இந்த சுகர் ஆட் பண்ணி ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் இல்லாமல் நன்னாரி சர்பத்தும் நாங்கள் வந்து செய்வோம். இந்த சுகர் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். வணக்கம், என்னோட பேர் யசோதை. நாங்கள் மதுரையிலேருந்து பேசுகிறோம். மதுரையில் 8 வருஷமாக இயற்கை விவசாய பொருட்கள் விற்பனை பண்ணிகிட்ருக்கோம். அதில் என்ன சொல்கிறது, ஜென்ரலாக பாரம்பரிய அரிசி, சிறுதானியங்கள் அதெல்லாம் இருக்கும். அதனால மதிப்பு கூட்டின பொருட்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும். எங்கள்கிட்ட நிறைய யூனிக் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அன்பாலிஷ்டு சுகர். இது வந்து கன்சாரி சுகர் அப்படின்ட்டு சொல்லலாம். இது மற்ற ஜீனிக்கும் இந்த ஜீனிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது வந்து பனங்கற்கண்டு ஃபார்மேட்டில் இதை வந்து செஞ்சுருப்பாங்க. இப்போது நாட்டு சக்கரை மாதிரினா அதில் மொலாசஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ஜீனியில் வந்து மொலாசஸ் வந்து கம்மியாக இருக்கும். பனங்கற்கண்டு ஃபார்மேட்டில் வந்து மொலாசஸ் தனியாக, சுகர் தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. இது வந்து சுத்தமாக வந்து கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கிற சுகர் இருக்கும். இந்த சுகர் வந்து நாட்டு சக்கரை வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப திக்காக தெரியும். நம்ம லெமன் ஜூஸில் அதுக்கப்புறமா அந்த குலோப் ஜாமுன் அதெல்லாம் நம்ம அந்த இதில் பண்ண முடியாது. பட் இந்த சுகர் வந்து நம்ம அந்த மாதிரியான ஸ்வீட் வெரைட்டிஸ்க்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அன்பாலிஷ்டு சுகர் இந்த சுகர் நாங்கள் யூஸ் பண்ணி நாங்கள் நன்னாரி சர்பத் வந்து செய்வோம். நன்னாரி வேரை வந்து காய்ச்சி இந்த சுகர் ஆட் பண்ணி ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் இல்லாமல் நன்னாரி சர்பத்தும் நாங்கள் வந்து செய்வோம். இந்த சுகர் நாங்கள் யூஸ் பண்ணுறது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அப்பளம் வந்து இயற்கை விவசாய உளுந்து, பிரண்டை சாறு, சோடா சேர்க்காமல் சுண்ணாம்பு சேர்த்து பண்ணுறது. இந்த சுண்ணாம்புலாம் எதுக்காக அப்படின்னா நம்மளோட எலும்புகளுக்கு வலு கூட்டுறதுக்காக. சுண்ணாம்பு, பிரண்டை, உளுந்து இது எல்லாமே வந்து எலும்புகளுக்கு கால்சியம் கண்டென்ட்டை ரைஸ் பண்ணுறதுக்காகவும் நம்ம பாடியில் அல்கலினிட்டியை ரைஸ் பண்ணுறதுக்காகவும். சோடா சேர்த்தா அது வந்து அசிடிக்காக இருக்கும், வயிறு உபசமாக இருக்கும், அந்த மாதிரிலாம் வரும் தெரியுமா. இது வந்து சுண்ணாம்பு சேர்க்குறது. இந்த சுண்ணாம்புனா கிளிஞ்சல் சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிப்பி சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிப்பி சுண்ணாம்பை நீர்த்து அந்த தண்ணியை எடுத்து நம்ம வந்து பிரண்டை சாறு கலந்து இயற்கை விவசாய உளுந்தில் செய்கிற சுண்ணாம்பு பிரண்டை அப்பளம் அப்படின்ட்டு. இந்த அப்பளம் அதிகமாக வந்து யாரும் இப்போ சாப்பிட்ருக்க வாய்ப்பு இல்லை. இது நம்ம ட்ரெடிஷ்னலாக முந்தி நம்ம பண்ண அப்பளம் வந்து இந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட்ருப்போம் அந்த அப்பளங்கள். ஸோ அந்த அப்பளம் நம்ம வந்து பண்ணுறோம். அது போக அவல் வகைகள் இருக்குது. ட்ரெடிஷ்னல் ரைஸஸ் வந்து எல்லோரும் அரிசி அப்படியே சாப்பிட்றதுக்கு வந்து சிரமமாக இருக்கும் இல்லையா. இப்போ வந்து நிறைய அவல் வகைகள் அதில் பண்ணுறோம். இப்போது இது வந்து என் கையில் இருக்கிறது கவுனி அரிசி அவல். கவுனியில் அவல் இருக்குது, மாப்பிள்ளை சம்பால் அவல் இருக்குது, பூங்காரில் அவல் இருக்குது, தூயமல்லி அரிசியில் அவல் இருக்குது. இப்போ சாப்பாடாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு இதை வந்து சாப்பிட முடியல அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த மாதிரி அவல் ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த அவல் ஃபார்மேட்டில் இருக்கிறதுலாம் வந்து நம்ம 2 மணி நேரம் அந்த மாதிரியாக வந்து சமைக்கிறதுக்கு டைம் ஆகாது. இதை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் அந்த மாதிரி ஊறினதுக்கப்புறமா தேங்காய், நாட்டு சக்கரை, ஏலக்காய் போட்டு ஸ்வீட்டாக சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். அவல் உப்புமாவாக செஞ்சு சாப்பிட்லாம். இதை வந்து தோசை, புட்டு, கொழக்கட்டை அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாம். இதே மாதிரியே சிறுதானிய அவல்களும் இருக்குது எங்கள்கிட்ட. வரகுல இருக்குது, திணையில் இருக்குது, சாமையில், குதிரவாளி, இந்த அவல் வகைகள் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே நம்ம ஈஸியாக இன்டேக் பண்ணுறதுக்கோ ரெகுலர் டிஃபன் வெரைட்டிஸ்லேயும் நம்ம வந்து அதை இன்க்ளூட் பண்ணி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பனங்கற்கண்டு இருக்குது. பனங்கற்கண்டு வந்து இது வந்து என்ன சொல்கிறது, பானை முறையில் வந்து பண்ணுற பனங்கற்கண்டு. இப்போ ஜென்ரலாக வந்து பனங்கற்கண்டு ஒரு 45 days அந்த மாதிரி வச்சு எடுத்துருவாங்க. அது வந்து டின் ஃபார்மேட்டில் பண்ணுறதுன்ற. இது வந்து சிவனடியார் கொரண்டன்ற அந்த வேரில் வந்து அதை வேரில் போட்டு அதில் வளர்த்தி 90 நாள் ஒரு 4 மாதம் அந்த மாதிரியாக வந்து வச்சு வர்றது. சிவனடியார் கொழுந்துன்னு வேறு, சிவனடியார் கொரண்டன்ற ஒரு வேறு, அந்த வேர் போட்டு வந்து வளர்ப்பாங்க. ஜென்ரலாக நூல் கட்டி இது பண்ணுவாங்க. இது சிவனடியார் கொண்டா அந்த மாதிரியாக வந்து போட்டு வளர்க்குற பனங்கற்கண்டு சார். இந்த பனங்கற்கண்டு இருக்குது. இது போக கருப்பட்டி, சுத்தமான கருப்பட்டி இருக்குது, பனங்கற்கண்டு இருக்குது. அதுக்கப்புறமா மாப்பிள்ளை சம்பா அரிசியில் பண்ண களி மாவு அதெல்லாமே இருக்குது. இதெல்லாமே வந்து இது எதுக்காகனா நம்மளோட உடல் வலுவுக்காகவும் நம்ம இம்யூனிட்டி பவர் ரைஸ் பண்ணுறதுக்காகவும் நம்ம மருந்துன்னு சாப்பிட்ற நல்ல பொருட்கள் கலப்படம் இல்லாமல் அது நமக்கு மருந்தாகவே உபயோகப்படுறதுக்காக சுத்தமான பொருட்கள் இருக்கணும் அப்படின்றதுக்காக தேடி தேடி நம்ம வந்து வாங்கி மக்களுக்கு வச்சுருக்கோம் சார் இந்த பொருட்கள்லாம்.
இது போக எங்ககிட்ட எங்களுடைய சொந்த தயாரிப்பாக நாங்கள் வந்து பெருங்காயத்தூள் செய்வோம். அந்த பெருங்காயத்தூள் வந்து காபுலி பிசினில் வந்து அப்படியே வந்து கோதுமை மாவு பிளெண்டிங்கில் வந்து செஞ்சு கொடுப்போம். இப்போது நிறையா இயற்கை அங்காடிகளுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அது வந்து கோதுமை பிளெண்டிங் போக அவங்களுக்கு பிரியப்படுற சோளத்துலேயோ கம்பு கேழ்வரகு வரகு திணையிலையும் வந்து நாங்கள் பிளெண்ட் பண்ணி பெருங்காயத்தூள் செய்வோம். அப்புறமா கட்டி பெருங்காயம் செய்வோம். பால் பெருங்காயம் மெயினாக செய்வோம். நிறைய பேர் பால் பெருங்காயம் ரொம்ப விரும்பி கேட்பாங்க. ஸோ அந்த பால் பெருங்காயமும் வந்து மைதா சேர்க்காது நம்ம வந்து செஞ்சு கொடுக்கணும் சார். இந்த மாதிரியான வந்து என்ன சொல்கிறது தரமான பொருட்கள் இயற்கை விவசாய பொருட்கள் உங்களுக்கு வந்து தேவை அப்படின்னா நீங்கள் வந்து ஆரிஜின் அண்ட் ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மதுரையில் கடை வச்சுருக்கோம். அங்கே மதுரையில் இருக்கிறவங்க அங்கே வந்து வாங்கிக்கலாம். எங்கள் கடை வந்து வள்ளுவர் காலனி வாசுகி நகர் 3வது தெருவில் இருக்குது. எங்கள் கான்டாக்ட் நம்பர் வந்து 9940945167. இதுக்கும் கூப்பிடலாம். வாட்ஸ்அப்புக்கும் பண்ணணும் அப்படின்னா 7871757536. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்போ கால் பண்ணாலும் நம்ம வந்து அட்டன் பண்ணி உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து வாங்கி பயனடைந்துக்கலாம். நன்றி.